கதையா அவன் சொன்ன பைத்தியாரனா இருப்பான். பைத்தியாரனாலாம் சொல்லுவான். கதை அருமையான கதை. எல்லாம் நல்லா தான் சார் இருக்குது. பைத்தியாரனா அந்த மாதிரிலாம் சொல்லுவானுங்க. லூசுங்க சட்டை கீச்சு சுற்றுவானுங்க அவனுலாம். ப்ரோ கத்தி கத்தி தொண்டை வலிக்குது ப்ரோ. தலைக்காக இந்த வாய்ஸ் எவ்வளோ நேரம் கத்துவேன். லவ்யூ தலை உமா தலையே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தை விடு தலை வந்தாலே மாசாங்க. லவ்யூ தலை படம் சூப்பரா இருந்துச்சு. அதை விட டான்ஸ் நான் கடைசியில அந்த மாதிரி டான்ஸ் அவங்க அடிச்ச பிராண்ட் எனக்கும் வேணும்னா செம்ம டான்ஸ், சரியான டான்ஸ். தலைதான் படம் வேற லெவல் தலை, தரமா பண்ணி விட்டார் ஆதிக்கு. சூப்பராக இருக்கு. அதாவது ரஜினி கமலோட இவர் இது நிரூபிச்சிருக்கிறாரு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. மாஸ் வெயிட்டிங். மே 1 வெயிட்டிங். சூப்பராக இருந்துச்சு படம். சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல். அஜித் வேற மாதிரி, எங்க தலை வேற மாதிரி. ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டோம். வேற லெவல் மூவி, வேற லெவல். அப்பா சென்டிமெண்ட் சூப்பரா இருக்குது. வந்து எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும். என்னைக்குமே எங்க தலை தான் வேற மாதிரி, வேற மாதிரி சரமா இருக்குது. எல்லாரும் வந்து சூப்பரா பார்க்கலாம், செம்மையா இருக்கலாம். வேற மாதிரி செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. சாங் தான் வேற லெவல். வில்ல சூப்பரா பண்ணிருக்காரு. வேற மாதிரி அப்படிலாம் இல்ல, வைப் தாங்க, சும்மா சரியான வைப் தாங்க. வேற மாதிரி படம். எல்லாரும் கண்டிப்பா போய் பார்க்கணும். வேற மாதிரி படம். எங்க தலை என்னைக்குமே வேற லெவல். கடவுளே அஜித்தே மாலை போடு. வேற லெவலுங்க. எங்க ஆள் வந்தாலே வேற லெவல் தான். அதுக்கப்புறம் சொல்ல எதுவுமே கிடையாது. கத்தி கத்தி தொண்டை வரல. இதுக்கு மேல சொல்ல எதுவுமே இல்ல. எங்க ஆள் மாசா இருந்தாரு. அதுக்கு மேல இருக்கு. ஐயோ வேற லெவல். முடியல. கத்தி கத்தி தொண்டையே வரல. எங்க ஆள் தான். அவரு சேர்த்து வந்தாலே அதுக்கு மேல வேற லெவலா போகுது. இந்த படத்தை இத்தனை நாள் இந்த ஃபீல் பண்ணது இன்னைக்கு எல்லாமே திருப்தியா பண்ணிட்டாரு. ஐயோ தலைதான் ப்ரோ. கடவுளே அஜித்தே அஜித்தே உயிரே அஜித்தே. படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மூவி வந்து அஜித்க்கு வந்து ஒரு எக்ஸலண்ட் மூவி. மாஸ் எப்படி பண்ணியிருக்காருன்னா, அந்த மங்காத்தெல்லாம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் மாஸ் இருக்கும். மற்றபடி வேற வந்து ஹீரோஸ்லாம் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ஃபுல் அஜித் தான். அஜித் அஜித் அஜித். அதே மாதிரி வில்லன் ரோலில் வந்து அர்ஜுன் தாஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. டைரக்டர் எக்ஸலண்ட். AAA எப்படி உட்காந்து பிரஸ் மீட்ல அழுதாரோ, அவருக்கு இந்த 2025 நல்ல காலம் பிறந்துச்சு போல இருக்கு. அஜித் வந்து இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். சிறுத்தை சிவாகி எப்படி 4 தடவை வாய்ப்பு கொடுத்தாரோ, இந்த டைரக்டருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா இவர் வேற லெவலுக்கு. இப்பயே வேற லெவல் தான். ஆனா அஜித்தோட இன்னும் அவர் எடுக்கணும் சொல்லி நான் வந்து லைக் பண்றேன். ஏன்னா அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காரு. எந்த இதுலயும் வந்து டிராப்பே கிடையாது. நம்ம ஃபுல்லா வந்து என்டர்டைன்மெண்ட் தான். என்டர்டைன்மெண்ட் தாங்க. எல்லாரோடும் பக்காவா பண்ணியிருக்காங்க. யாருக்கும் வந்து குறைவு அதிகம் சொல்லவே முடியாது. அஜித்லாம் எக்ஸலண்ட். இந்த மூவி கண்டிப்பா பிளாக் பாஸ்டர் தான். அது எதுக்கு தெரியுமா சார்? அஜித் பேருக்கு எடுக்கிறதுக்காக சார். இதே இடத்துல தான் சார் நானும் விடாமுயற்சி சொன்னேன். நல்லா இல்லை தான் சொன்னேன். படம் நல்லா இருந்தா நல்லா இருக்கு சொல்லுவோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை தான் சொல்லுவோம் சார். இந்த படம் உண்மையா சூப்பரா இருக்கு சார். நம்ம முன்னாடி படத்துல என்னென்ன அஜித் படத்துல முன்னாடி என்ன படம் விடாமுயற்சியில நம்ம என்ன மிஸ் பண்ணமோ இந்த படத்துல எல்லாம் ஃபுல் சார். கதை இருக்கு சார் இந்த படத்துல. பையனுக்காக அப்பா வந்து பையனுக்காக பண்றாரு விஷயம். அதோட கதை என்ன சார் வேணும்? எல்லாமே சூப்பரா இருக்கு சார். பக்கா மூவி சார். நார்மலாக இருக்கு. தலைக்கு ஏற்ற படம் சூப்பர். எல்லா சீனும் செம்மையாக இருக்குது. எதுவுமே பிடிக்காத சீனே இல்லை. எல்லாமே தலை செம்மையாக நச்சுக்கிறாப்ப. சூப்பர். எல்லாம் நல்லா இருக்குது. அதில் சதுக்கி இருக்கா போல தலையை. ஒரு சீன் அந்த மாதிரி இருக்கு. கதையா அவன் சொன்ன பைத்தியாரனா இருப்பான். பைத்தியாரனாலாம் சொல்லுவான். கதை அருமையான கதை. எல்லாம் நல்லா தான் சார் இருக்குது. பைத்தியாரனா அந்த மாதிரிலாம் சொல்லுவானுங்க. லூசுங்க சட்டை கீச்சு சுற்றுவானுங்க அவனுலாம். விஜய் ரசிகன் அப்படியே இருப்பானுங்க ப்ரோ. எல்லாம் நல்லா இருந்தது ப்ரோ. சூப்பரா என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. லாஜிக் இல்ல, கதை கடவுள் இல்ல, என்ஜாய்மெண்ட்டுக்கு போகலாம். ஃபேன் பாய் சம்பவம் தான். எல்லாமே நல்லா இருந்தது ப்ரோ. எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. நல்லா மேஷப் எல்லாம் நல்லா இருந்தது. தலை வேற மாதிரி தலை படம் அந்த மாதிரி இருக்கு. ஆதிக்க தான் சம்பவம் பண்ணிட்டாரு தலை. எல்லாமே பிடிச்சது தலை. எல்லாமே இருக்கு தலை உட்காந்து ஏன் தலை இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சதுன்னு இருக்கு படம். சூப்பரா இருந்தது சார். அஜித் ஃபேனுக்கு திருப்தி சார். படம் கொடுத்த காசுக்கு மேலே பண்ணிருக்காரு. ஏகே ஃபுல்லாக பண்ணிருக்காரு. திருப்தியாக இருக்குது இந்த படம். ஃபேமிலியெல்லாம் பார்க்க முடியாது சார். அஜித் ஃபேனுக்கு தான் வெகட்டான விருந்து. அதான் சார், மகனை வந்து கடத்தின்
போய்ட்றாங்க. கேங் லீடராக இருந்து திருந்தி வாழ்னா கூட அவரை வாழ விட மாட்டேங்கிறாங்க. குட்டாக இருந்தால் கூட வாழ விடாமல் பேட் பண்ணுறாங்க. அதான் படம் நல்லா இருக்கு. விசுவாசத்தில் மகள், விடாமகிழ்ச்சியில் மனைவி, இதெல்லாம் மகன் காணாமல் படுறாங்க. அதான் படம் நல்லா இருக்கு. படம் சூப்பர். ஆக்சுவலாக அஜித் இஸ் சோ மச் ஃபன். இவர் ரொம்ப வெறித்தனமான அஜித் ஃபேனு. இவர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். என்ஜாய்மெண்ட். அஜித் ஆக்டிங் வேற லெவல் இருந்துச்சு. ஃபன்னாக இருந்துச்சு படம். அஜித் யூஸ்வலாக ஓகே, பட் அர்ஜுன் தாஸ் அதிசயமா அஜித் ஈக்குவலாக நடிச்சிருக்காரு. இது அதிசயம். அர்ஜுன் தாஸ்க்கு ஹைப் பண்ணுங்க எல்லாரும். படம் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஏகே சூப்பர் கலக்கிட்டாரு. தலை சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. எது குறை சொல்றது? எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. இந்த வாட்டி இந்த மாதிரி பார்க்குறோம். இந்த வாட்டி எதிர்பார்க்குறோம். ஒரு வாட்டி பார்க்கலாங்க. படம் சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அஜித் சாரோட பழைய ட்ரெண்டிங்லாம் பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருந்தது. அவர் இவ்வளோ வயசுக்கு அப்புறம் பழைய ஸ்டைலில் இருக்காருன்ட்டு ஆச்சரியமா இருக்கு. அது ஏஐ பண்ணியிருக்காங்க, நிஜமாக பண்ணியிருக்கான்னு தெரியல. சூப்பராக இருக்குது சார் படம். ஒரு கிளாசிக். நம்ம அந்த காலத்தில் பார்த்த அஜித் சார் அப்படியே கொண்டு வந்து பார்த்த மாதிரி இருக்குது சார். சூப்பராக இருக்குது சார். போர் இல்லை சார். ஆரம்பத்தில் ஃபுல்லாக மாஸ். அஜித் சார் பார்த்தீங்கன்னா கதை தேவையே இல்லை சார். அஜித் சார் பார்க்குறதே கதை தான் சார். சூப்பராக இருக்குது சார். எல்லாமே நல்லா இருக்குது சார். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் சார். ஐயோ சூப்பராக இருக்குது படம். ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியுனே தெரியல சார். எண்டு வெளியில் வந்தது கூட நிறைய பேர் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்டா முடிஞ்சுன்ற மாதிரி இருக்காங்க. சூப்பராக இருக்குது. அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கலாம். படம் எப்படி வந்தது? வேற லெவலில் இருந்தது. இந்த படம்ல இந்தியன் பைக்ஸ் எடுக்கும் கண்ணு வந்து வச்சு டபன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வேற லெவலில் இருந்தது. அவங்க எல்லாருமே எல்லா மூஞ்சிலும் எல்லாருமே ஃபோன்ஸ் அடிச்சாங்க. அந்த அங்கிள் தப்புன்னு அந்த கையில் இருக்க அந்த ரிங்கு வச்சு குத்திட்டாங்க அவங்க மூஞ்சில. அப்புறம் அந்த அங்கிள் வந்து அவங்க கார்ல வந்து கன்னா இருக்கு. கன் ஷூட்டிங்கா இருந்தது. கன் ஷூட்டிங் வச்சு சுட உடனே எல்லாருமே வெட்டிட்டாங்க. தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு. படம் செம்மையாக இருந்துச்சு. தரிசனம் தான் எல்லா ஃபேன்ஸுக்கும் செம்மையாக இருந்தது. ஆக்ஷன் சரி, ரொமான்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க ப்ரோ. எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. எங்கேயுமே ஸ்டாப் ஆகல. படம் போயிடுச்சு. நல்லா இருந்தது. அந்த படம் சூப்பராக 2.5 hours என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருந்துச்சு. ஆக்ஷன் தான் ப்ரோ. அங்கே ஐ மீன் நீங்கள் இந்த தலை ஃபேனாக தான் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. ஒர்த்து. ஆதி விக்ரமச்சந்திரன் வந்து தலைக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணிட்டாரு. சூப்பராக இருந்தது படம். படம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. ஒன் மேன் ஷோ தலை. படம் வந்து என்ன மெசேஜ்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபுல்லி என்டர்டெயின்மெண்ட் தான். எல்லாமே நல்லா இருக்கு. ஃபுல்லாக விறுவிறுப்பாக தான் போகுது. எங்கேயுமே லாக் ஆகலை. ரொம்ப நல்லா இருக்கு. வேற லெவல் ப்ரோ. சம்பவம் ஜிவி பிரகாஷ் தான். மியூசிக் தான் ப்ரோ. ஜிவி பிரகாஷ் அல்டிமேட் பண்ணிட்டார் போல. அடுத்து அவர் என்ன சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் அவர் மியூசிக்லேயே இருக்கு சொல்லுங்க. நடிக்கலாம் வர வேணாம் சொல்லுங்க. ஏன்னா படம் அவ்வளோ ஓட மாட்டேங்குது அவருது. மியூசிக்கில் இருந்தால் இந்த மாதிரி பெஸ்ட்டான படம்லாம் கொடுக்கலாம். சரி அதனால சொல்லிடுங்க. தரம் ப்ரோ. அந்த யங் போர்ஷன் ஒன்று வரும், இந்த வில்லா மாதிரி கண்ணாடி போட்டுன்னு தேட்டரே அலற விட்டாங்க போல. ஆனால் என்ன தேட்டர் ரெண்டு பைத்தியங்க டான்ஸ் ஆடுனுதுங்க. ஃபைட்டிங் போயின்னு 2 பைத்தியங்க வந்து டான்ஸ் ஆடுனதுங்க. போரே அடிக்கல ப்ரோ. நான் இது 3வது வாட்டி ப்ரோ பார்க்குறது. புலி பாட்டு தான் ப்ரோ. அந்த ஒரு பாட்டுக்கு தான் 3வது வாட்டி. நேற்று ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன், அப்புறமா நைட் ஷோ பார்த்தேன். இது ஒரு 3வது ஷோ. இப்போ இன்னைக்கு திரும்ப அம்பத்தூர் ராக்கிக்கு போய் அங்கே போய் பார்க்கணும். புலி பாட்டுக்கோசம். 2வது அஜித்தோட அந்த பில்லா லுக்கு கோசம். 2வது வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் கோசம். ஓவரா மியூசிக் தான் ப்ரோ. படத்துலேயே சீனோட அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம அந்த ஒரு பீஜுக்கும் ஒரு ஷாட்டு ஒரு பஞ்சு வேற லெவல். படம் சூப்பர் ப்ரோ. பார்க்கலாம். படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு படம் இது. நான் வந்து ஏதோ இந்த மாதம் இன்னும் கிராண்டாக காட்டிருப்பான்னு நினச்சி நான் வந்தேன். படத்தில் வர ஒரு சீனும் ஒரு மாதிரி கிராண்டாகவும் காமெடியாக ஆக்ஷன்ஸ் மியூசிக்லேருந்து எல்லாமே நல்லா பண்ணிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரனும் ஜிவி பிரகாஷும். மற்றும் இந்த படத்தில் வந்து டான்ஸ்ன்னு தான் ஸ்டெப்ஸ் ஒழுங்காக போராட்டியும் படத்தில் ஃபுல்லாக ஆக்ஷன். அவர் இனிமேல் தலைன்னு கூப்பிட்றது ஆக்ஷன் கிங் கூப்பிடலாம் போல. அப்படி படத்தில் ஒரு தரமாக சமூகம் பண்ணிருக்காரு. படத்தில் வந்து முக்கியமாக த்ரிஷாவாக இருக்கட்டும், அந்த கேமியோவில் சிம்ரனாக இருக்கட்டும், அப்புறம் யோகி பாபு நிறைய பேர் இருந்தாங்க. கேமியோவை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஆக்டிங்லேயும் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. மியூசிக்கும் சரி, எதுவும் குறை சொல்ல முடியாது. அவள் தான்
அஜித் தான் அவர் இல்லைன்னா இந்த படம் சுத்தம். இந்த இடத்துல யாராலும் நடிக்க முடியாது அஜித்தை தவிர. அஜித் வந்து இப்போ வந்து இந்த ஸ்டார்டிங்கில் குட்டாக இருக்கார். அதுக்கப்புறம் பையனுக்காக பேடாக மாறுறாரு. அதே இதில் அக்கியா மாறுறாரு. இந்த படத்தில் வந்து குட் பேட்ன்றது சாதாரணமாக டைட்டில் வைக்கல. படம் பாருங்கள், படம் பார்த்தாலே அந்த டைட்டில் எதுக்கு வச்சுன்னா இது இருக்கும். எல்லோரும் பார்க்கலான்னு சொல்ல முடியாது. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. எங்கள் மாதிரி ஏகே ஃபேன்ஸும் சரி, தளபதி ஃபேன்ஸ் யாராக இருந்தாலும் இந்த படம் செட் ஆகும். தளபதியோட 3 ரிஃபரன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அதை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு அருமையான ஒரு ட்ரீட் இந்த படமாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணலாம் பயங்கரமா. படம் மஜா ப்ரோ, வேற லெவலு. தலை செஞ்சுட்டாரு. படம் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். மாசா இருக்கு தலை படம். வேற லெவல் தலை படம். எல்லாமே தலை இது பிடிச்சிருந்தா இருந்தது. வேற லெவல், வேற லெவல். ஆக்டிங் சூப்பர் தலை, மஜாவா இருக்கு. படம் மஜாவா இருந்தது. செம்ம மாஸ் ஜி. எல்லாமே A to Z ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட். செம்ம மாஸ், வேற லெவல், செம்ம தூள். சூப்பர் தான், செம்ம மாஸ், பக்கா சூப்பர். படம் சூப்பராக இருந்தது, பக்காவாக இருந்தது. எல்லாம் மாஸ் மூமெண்ட்ஸாக கொடுத்தாங்க. பக்கா இருந்துச்சு. நான் படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சரியான படம், மஜாவா இருந்தது. சூப்பரா ஆவரேஜ் தான். சூப்பராக படம். மாஸ் மாஸ் மாஸ். படம் சூப்பரா இருந்துச்சுண்ணா. சூப்பராக இருந்துச்சுண்ணா. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபேன் பாய் சம்பவம் தான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருக்குண்ணா, தியேட்டரில் பார்க்கலாம். செமையாக இருந்துச்சுண்ணா படம். தியேட்டரில் ஒரு தடவை ப்ரோ வேற லெவல் ப்ரோ. 3 வாட்டி பார்த்துட்டேன் படத்தை. எல்லாரும் பார்க்கலாம் ப்ரோ. தலையே தான் ப்ரோ, வேற எதுவும் இல்லை ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பராக இருக்கும். சடை படம், சடை படம் நல்லா இல்லை, நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. படம் நல்லா சூப்பராக நல்லா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர் ப்ரோ. தொண்டை போச்சு ப்ரோ ஃபுல்லாக. லாஸ்ட்டுண்ணா படம் சூப்பர்ண்ணா. தலைனாலே சூப்பர் தானா. படம் சூப்பர். தலை வேற லெவல் தலை படம். ஒரே தான், அஜித்தோட ஸ்மைல் மட்டும் தான் மேட்ரு. அந்த ஸ்மைலை பார்க்க வந்துட்டோம், பார்த்துட்டோம். யார் சொன்ன கதை இல்லைன்னு? ஒன்லைன் தான் தலை கதை. கதையை விட எங்களுக்கு அவர் அஜித்தை பார்க்கணும், அவ்வளோதான் விஷயம். ஸ்மைல் பார்த்தீங்களா படத்தில்? அவரோட சிரிப்பு தான் விஷயம். ஸ்மைலை பார்க்க வந்து ஸ்மைல் பார்த்துட்டோம். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, அற்புதமாக இருக்கு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பர் ப்ரோ. சூப்பராக இருக்குண்ணா, செம்மையாக இருக்கு. ஐ எம் வெயிட்டிங். அந்த டைலாக் வெறித்தனமாக இருக்கும். தளபதி சொன்ன மாதிரி தலை சொல்லிருப்பாரு. நல்லா இருந்தது. அவர் லுக் எல்லாம் நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது.